نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا إلى أمم من قبلك فأخذناهم بالبأساء والضراء لعلهم يضرعون ثم بدلنا مكان السيئة الحسنة حتى عفوا وقالوا قد مس آباءنا الضراء والسراء فأخذناهم بغتة وهم لا يشعرون وقال الله سبحانه وتعالى وإذا ذكر الله وحده اشمأزت قلوب الذين لا يؤمنون بالآخرة وإذا ذكر الذين من دونه إذا هم يستبشرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله خير إن أصابته السراء فشكر فكان خيرا له وإن أصابته الضراء فصبر فكان خيرا له أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم في صحيحه எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்தை சுருக்கமாக விளங்கிக் கொண்டதாக இருந்தால் இந்த உலகம் முஃமின்களுக்கு சோதனையாகவும் ஈமான் இல்லாதவர்களுக்கு நிம்மதி அளிக்கிற ஒன்றாகவும் அல்லாஹ்விருக்கிறான். முஃமின்களுக்கு உலகம் இப்திலா, சோதனையுடைய இடம். ஈமான் இல்லாத குஃப்ரிலும் ஷிர்கிலும் வாழுகின்ற மனிதர்களுக்கு இத்மினான் என்னும் நிம்மதி தருகிற ஒரு இடமாக ரப்பு வச்சிருக்கிறான். இதுதான் இந்த உலகத்தினுடைய சுருக்கம். யாருடைய உள்ளத்தில் ஈமான் பலமாக இருக்கிறதோ, ஈமானுடைய வெளிச்சம் பலமாக இருக்கிறதோ, அவருடைய கையில் கிடைக்கிற அனைத்தையும் பார்த்து அவர் நினைப்பார், அல்லாஹ் என்ன சோதிக்கிறதுக்கு இதை தந்திருக்கிறான். பணம் கிடைச்சாலும் அப்படித்தான், அவருக்கு வீடு கிடைச்சாலும் அப்படித்தான், பதவி கிடைச்சாலும் அப்படித்தான், ஒரு தொழில் உத்தியோகம் கிடைச்சாலும் அப்படித்தான். அல்லாஹ் என்ன சோதிக்கிறதுக்கு இதை தந்திருக்கிறான்.
ஆனால் காஃபிர் நினைப்பான், காசு கிடைக்கிற நேரம் நிம்மதியை அடைகிறதுக்கு இந்த காசு கிடைச்சிருக்குது, நிம்மதி அடைகிறதுக்கு இந்த கடை கிடைச்சிருக்குது, நிம்மதி அடைகிறதுக்கு இந்த வீடு கிடைச்சிருக்குது. இதுதான் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். ஆகவே எந்த மூமின் இந்த தத்துவத்தை, இந்த யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்றாரோ அவர் எப்படி உலகத்தில் வாழ்வார்னா, மூமின் உலகத்திலுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? மூமின் அல்லாஹுடைய வாதாவை இலக்காக வைத்து வாழ்வார். மூமினுடைய பார்வை இருக்கும், அல்லாஹ் எனக்கு என்ன வாக்கு தந்திருக்கிறான், அதை அடைகிற வரைக்கும் நான் பயணம் செய்வேன். இடையில பலவிதமான இடையூறுகள் வரலாம், இடையில பலவிதமான தங்கு தடைகள் வரலாம். ஆனால் அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் நான் என்னுடைய பயணத்தை நிறுத்த மாட்டேன். இது மூமினுடைய இலக்கு. யாரு ஈமானில பலகீனம் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ, ஈமான கூட்டிக் கொள்வதற்குரிய முயற்சி செய்யலையோ, அல்லது நயவஞ்சகத்தனத்தில் முனாஃபிக்காக இருக்கிறார்களோ, அல்லது குஃபுரனும் சிறுக்கனும் இருட்டில இருந்து கொண்டிருக்கிறாங்களோ, இவங்களுக்கு விளங்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இது இந்த சந்தர்ப்பத்துக்கு பொருந்தாது, இந்த நாட்டுக்கு பொருந்தாது, இந்த சூழலுக்கு பொருந்தாது, எங்கட பஜாருக்கு பொருந்தாது, எங்கட ஊருக்கு பொருந்தாது, எங்கட குடும்பத்துக்கு பொருந்தாது, எங்கட ஃபேமிலிக்கு பொருந்தாது. நிலைமைகளை கண்டு அஞ்சுகிறவர்கள் ஈமானுடைய பலகீனர்கள். இதுதான் இந்த உலகத்தினுடைய சாராம்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கடந்த வாரம் அவனுடைய ஒரு படையை அனுப்பினான். அந்த படைக்கு பேரு வெள்ளம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், எனக்கிட்ட நிறைய ஃபோர்ஸஸ்கள் இருக்குது. உங்களுக்கு தான் உலகத்தில் சில படைகளை பற்றி தெரியும். இராணுவம், ஆகாயப்படை, கடற்படை, இப்படி சில படைகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. நான் வச்சிருக்கிற படைகள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உங்களோட ரப்புடைய படைகளை அவன் மட்டுமே அறிவான். அந்த ரப்புடைய படைகள் ஒன்றுதான் தண்ணீர், வெள்ளம் என்கிறது. இந்த வெள்ளம் நிறைய ஊர்களுக்குள்ள கடந்த வாரத்தில் பூந்துருச்சு. அடுத்த பக்கம் காற்றை ரப்பு அனுப்பினான், காற்றையும் அனுப்பினான். காற்றும் ரப்புடைய இன்னொரு படை. இந்த வெள்ளம் பூந்து என்ன செஞ்சு தெரியுமா? எங்களை 2 குழுவாக பிரிச்சு அந்த 2 கூட்டத்தையும் கொண்டு வைத்து பரீட்சை எழுத வச்சிருச்சு. நாங்க இப்போது பரீட்சை மண்டபத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். வெள்ளம் பூந்தது கடையில அல்ல, வெள்ளம் பூந்தது வீடுகள்ல அல்ல, வெள்ளம் பூந்திருக்கிறது மூமிங்களோட உள்ளத்துக்குள்ள. எங்களை 2ஆக பிரிச்சிருச்சு. ஒரு கூட்டம் வெள்ளத்தால பாதிப்படைஞ்சவங்க, இன்னொரு கூட்டம் பாதிப்படையாதவங்க. சில நேரம் சில ஊர்களில் இந்த 2 கூட்டமும் இருப்பாங்க, பாதிப்படைஞ்சவங்க பாதிப்படையாதவங்க. சில நேரம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ளே பாதிப்படைஞ்சவங்க பாதிப்படையாதவங்க. சில நேரம் ஒரு மாவட்டத்துக்குள்ள இருப்பாங்க, ஏரியாவில் இருப்பாங்க, நாட்டுக்குள்ள இருப்பாங்க, பாதிப்படைஞ்சவர்கள் பாதிப்படையாதவர்கள். அல்லாஹ் 2 சாராரையும் சோதிச்சு கொண்டுதான் இருக்கிறான். பாதிப்படைஞ்சவங்க நினைக்காதீங்க எங்களை மட்டும்தான் சோதிக்கிறாங்க. இன்னொன்று நல்லா மனதில் வைங்க, இது தண்டனை அல்ல. யாரும் பயந்துடாதீங்க தண்டனை என்று. இது தண்டனை அல்ல, சோதனை. தண்டனை வர்றது எங்களை இல்லாமலாக்க, சோதனை வர்றது அடுத்த வகுப்புக்கு ஏத்துறதுக்கு. மூமிங்களுக்கு வந்திருக்கிறது சோதனை, மூமிங்களுக்கு வந்திருக்கிறது தண்டனை அல்ல, இது சோதனை வந்திருக்கிறது. இதே சோதனை ரசூலுல்லாஹ்வுக்கும் வந்துச்சு, சஹாபாக்களுக்கும் வந்துச்சு, நபிமார்களுக்கும் வந்துச்சு. அவர்கள் பரீட்சையில வெற்றி அடைஞ்சாங்க, அதுக்கு மேலுள்ள பதவிக்கு போயிட்டாங்க, மேலுள்ள பதவிக்கு போயிட்டாங்க. பாதிப்படைந்தவர்களுக்கு என்ன சோதனை தெரியுமா? அல்லாஹ் அவர்களுடைய பொறுமையில சோதனை வச்சிருக்கிறான். 2 எக்ஸாம் ஹால் இருக்குது. ஒன்றில கொடுத்திருக்குது மேத்ஸ் பேப்பர், இன்னொன்று கொடுத்திருக்குது சயின்ஸ் பேப்பர். இது போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பேப்பர் கொடுத்திருக்கிறான்.
பொறுமையினுடைய பேப்பர். அல்லாஹ் அவங்கள பார்க்கிறான். இப்ப என்ன வாயால பேசுறாங்க? கோடியாக இழந்திருப்பாங்க, லட்சமாக இழந்திருப்பாங்க, பிசினஸ் சம்பூர்ணமாக இல்லாம போயிருக்கும். சில நேரம் ஒரு குடும்பத்தை இழந்திருப்பாங்க, ஒரு குடும்பத்தில் 15-20 பேர் இழந்திருப்பாங்க, மொத்தமாக வீடு நிர்மூலமாக இருக்கும், ஒரு கிராமமே இல்லாம போயிருக்கும். எல்லாருக்கும் சோதனை தான். அல்லாஹ் இப்ப பார்க்கிறான், இவருடைய நெஞ்சில என்ன பத்தி என்ன இருக்குது, வாயால என்ன உருறாரு. சபருடைய பரீட்சை அவருக்கு நடந்துட்டு இருக்குது, பொறுமையினுடைய பயிற்சி நடந்துகிட்டு இருக்குது. என்ன தெரியுமா, இந்த இடத்துல வெற்றி அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாடம் தான் படிக்கணும். என்ன பாடம் தெரியுமா? எங்களுக்கிட்ட இருந்தது எல்லாம் வெள்ளம் வர முன்னால என்னவெல்லாம் இருந்ததோ தாயிட வயிற்றுக்குள்ளிருந்து கொண்டு வந்ததல்ல, ரப்பு தந்தது. வெள்ளத்துக்கு பிறகு போனதை அவன் எடுத்துக்கிட்டான். ஏண்டதை அவன் பிடுங்கல்ல, ரப்பு தந்ததை ரப்பு எடுத்தான். வெள்ளத்துக்கு முன்னால இருந்ததும் ரப்பட, வெள்ளத்துக்கு பின்னால இருந்ததும் ரப்பட. கிடைச்ச குழந்தை ரப்புடையது, எடுத்தவன் அவன், அவ்வளவுக்கும் சொந்தக்காரன் அவன் தான். கொஞ்ச நாளைக்கு எங்களை கையில தந்திருந்தான். மாலிக்குல் முல்க் அவன். ரப்பு தந்ததை ரப்பு எடுத்தான். நாங்க யாருமே இப்படி பிளான் போட்டு வரலையே. உலகத்துக்கு இறங்குற நேரம் கடை போடுவோம்னு தெரியுமா? எங்களுக்கு ஊரோட பேரு தெரியுமா? நாங்க கடை கட்டி இருக்கிற இடம் தெரியுமா? நாங்க வீடு கட்டி இருக்கிற ஒப்பினைகளுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாம ரப்பு வெளியில தள்ளி விட்டான். அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உம்மமாரோட கற்பைகளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியே போட்டான். உங்களுக்கு அப்ப ஒன்றுமே தெரியாது. ரப்பு எவ்வளவு இரக்கத்தோடு உங்களை வளர்த்திக்கிறான். அப்பவே எங்களுக்கு வர்றது போல ஒரு கோபத்தை எங்களோட உம்மோட உள்ளத்துல போட்டிருந்தா, வாப்பட உள்ளத்துல போட்டிருந்தா, அந்த உம்மை எங்களை ஆத்துல வீசிட்டு போயிருப்பா. எத்தனை செய்திகளை பேப்பர்ல படிக்கிறோம். ஆத்துல வீசிட்டு போறா, பத்தையில வீசிட்டு போறா, உம்மவும் சேர்ந்து ஆத்துல பாயிரா, நஞ்சூற்றா, குழந்தைகளுக்கு கொடுமை கொடுக்கிறா. அந்த கட்டமெல்லாம் தாங்கிறதுக்கு நல்ல உள்ளத்தை யாரு கொடுத்தான்? ரப்பு கொடுத்து தான் எங்களை வளர்த்தான். அவன் தான் எங்களுக்கு மூளையை தந்தான், அவன் தான் எங்களுக்கு சிந்தனையை தந்தான், அவன் தான் இந்த துறையில போன்னு அனுப்பினான், அவன் தான் பிசினஸ் உடைய ஐடியாக்களை தந்தான். நாங்க கொடுக்கிற இடத்துல பொருள்களை வாங்கணும் என்று அந்த மக்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினது அந்த ரப்பு தான். எல்லாத்தையும் கடைசி நிமிஷம் வரை அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த ரப்பு எடுத்திருக்கிறான். நாங்க கோபப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தாங்க. உங்களுக்கு இழப்புகள் வருதா? உங்களுக்கு இழப்புகள் வருதா? உங்களோட வாயிலிருந்து ஒன்று வரட்டும், ஒன்று வரட்டும். இருந்தது எல்லாமே போச்சு, நீங்க எதுவும் கதைக்காதீங்க, ஒன்று மட்டும் கதைங்க. இன்னா லில்லாஹ், நாங்களே அல்லாஹ்க்கு தான். எப்படி படிச்சிருந்தாங்க? எங்கட ஒன்றுமே இல்லை, நாங்களே அல்லாஹ்ட தான். இன்னா லில்லாஹ், நாங்க மௌத்தான பிறகு போறோம் அவனுக்கிட்ட தான். வைன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடத்துல மீள போறோம். மூமின் வாயிலிருந்து வர்ற வார்த்தை சோதிக்கப்படும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தருடைய குழந்தையிட ரூஹ் அல்லாஹ் எடுத்துட்டான். நல்ல விளையாட்டுக்கிட்டு இருந்த, துடிச்சுக்கிட்டு இருந்த அவருடைய பிள்ளையிட ரூஹ எடுத்துட்டான். ஒரு வாப்பட உள்ள எவ்வளவு கொதிக்கும், ஒரு உம்மா எவ்வளவு பதறுவா. கடை போனது போல இல்ல, புள்ள போனா. அல்லாஹ் மலக்கிட்ட ரூஹ எடுத்துக்கொண்டு வர்ற மலக்கிட்ட கேட்கிறானாம். சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, நீங்க ரூஹ எடுத்த நேரம் அந்த மனுஷன் என்ன சொன்னாரு? சுப்ஹானல்லாஹ். ரூஹ எடுக்கிற நேரமே எங்கட வாய் உதட்டால என்ன வருதுன்னு பார்க்கிறான்டா, அடுத்த இடங்கள்ல பார்க்காம இருப்பானா? பார்க்காம இருப்பானா? மலக்குகள் சொல்றாங்க,
அந்த மனிதர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று உனக்கிட்டே சாட்டிட்டார். அல்லாஹ் சொல்றான், என் அடியாண்ட பாவங்களை மன்னிச்சு அவருக்கு ஒரு சொர்க்கம் கட்டி இருக்கிறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சோதனையிலையும் என்ன மறக்காம புகழ்ந்தவர் இல்லையா, அவருக்கு கொடுக்கிற பலசட பேர் பைத்துல் ஹம்த், புகழ் மாளிகை. இதெல்லாம் சந்தேகப்படுகிற ஹதீஸ் இல்ல, சஹீஹான் ஹதீஸ். ஒரு குழந்தைய அவருடைய ரூஹ எடுக்கும் போது இன்னா லில்லாஹ் சொன்ன வாப்பக்கு உம்மக்கு அல்லாஹ் பைத்துல் ஹம்த கெட்டான்டா, இழந்திருக்கிற உங்களுக்கு அதே வார்த்தையை பாவிச்சிருந்த ரப்பு இப்பவே கட்டி இருப்பான். நீங்க பாக்கியசாலிகள், இழந்தவர்கள் அல்ல, அடைந்தவர்கள். நீங்க மூமின்களே, நீங்க யாரும் மனதால உடைஞ்சு போகாதீங்க, தைரியமாக இருங்கள். நீங்கள் இழந்தவர்கள் அல்ல, அதைவிட பெரியதை அடைந்தவர்கள். ஆனால் கொஞ்சம் நாவையும் கையையும் பேணிக்கொள்ளணும். அல்லாஹ் தந்தா நல்லா எடுத்தான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதோட இன்னொரு வார்த்தையை சொல்லிக்கங்க, யா அல்லாஹ் பெரிய ஒரு முசீபத் இது, தாங்க இயலாத முசீபத் இது. இந்த முசீபத்தில கூலிதா, வேற யாரும் கூலி தரையிலா, உனக்கு கூலி தரையிலும். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி, எனது முசீபத்தில இவ்வளவோ ஒரு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கிறேனே, எனக்கு நீ கூலி கொடு, இதை விட சிறந்ததை தந்திரு. வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா. முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸில் இருக்குது, சோதனையில யார் இதை ஓதுறாங்களோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் அவரை காட்டாம விட மாட்டான். ஓதாதவங்க ஜும்மாவுக்கு பின்னாலேயாவது ஓதிக்கங்க, அதை விட சிறந்ததை ரப்பு காட்டாம விட மாட்டான். சோதனை பத்திரத்தை கையில் எடுத்திருக்கிறவங்களோட பாடமே. எங்களுக்கு யாருடைய வாக்கிலையும் சந்தேகம் வரையிலும். அவர் சொல்லுவார் இவரு தருவோம், இவர் சொல்றார் இதை கெட்டு தருவோம், அவர் சொல்றார் உங்களை நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றுவோம், சொன்னவர்கள் எல்லாம் செய்யாமல் விடலாம். என்ற ரப்பு என்ன விட மாட்டான். அனுப்புறமானம் எனக்கு அதுல சந்தேகம் இல்லை. என்ற ரப்பு சொன்னதை செய்கிறவன், என்ற ரப்பு சொன்னதை செய்தவன், என்ற ரப்பு வாக்கு மீறவன் அல்ல. என்னுடைய ரப்பின் வாக்கில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சோதிக்கிற நேரத்தில் மூமின்களோட பேச்சையும் முனாஃபிக்குகளோட பேச்சையும் குர்ஆன்ல பயான் செஞ்சுக்கிறான். ஹந்தக் யுத்தம் நடந்துச்சு, அகலி போர் வந்துச்சு. அது எவ்வளவு கொடூரம் தெரியுமா? இந்த வெள்ளம் போல இல்ல, மதீனாவில் உள்ள ஒவ்வொருவர்களும் எவ்வளவு பயந்தாங்கன்னா, நாங்க முடிஞ்சதுதான் பயந்தாங்க. ஏன் அவ்வளவு பெரிய காபிர்களோட படம் வந்து மதீனாவை சூழ்ந்து நிறுத்திட்டாங்க. ஒரு கத்ஃபான் என்ற கோத்திரத்தில் மட்டும் 10,000க்கு மேல வீரர்கள் வந்துட்டாங்க. மதீனாவுக்கு என்ன பிரதான பாதைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் எதிரிகள் நிறைஞ்சிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பயான் செய்றான், உங்களோட பயம் எப்படி இருந்துச்சுன்னா கண்ண மூடையில்லாத பயம், தொண்டையில வந்து அடைக்கிற பயம். இப்ப அல்லாஹ் சொல்றாங்க, இந்த நேரத்தில் பார்த்தோம் வாயால என்ன விடுறாங்க. முனாஃபிக்குகள் சொன்னாங்களாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முனாஃபிக்குகள் சொல்றாங்களாம், ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் பயான்ல சொல்லுவாங்க தான், உதவி வரும்னு சொல்லுவாங்க தான், உதவியா வந்துச்சு, இந்த மாட்டிக்கிட்டோம், எங்களை இவ்வளவு நாளும் அல்லாஹ்வும் ரசூலும் ஏமாத்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِم مَرَضٌ, முனாஃபிக்குகளும் ஈமான சம்பாதிக்காத மனநோயாளிகளும், ஈமான சம்பாதிக்காதவர்கள் உள நோயாளிகள், இந்த நோயாளிகளும் என்ன சொன்னாங்க? மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ்வும் ரசூலுக்கும் எங்களுக்கு ஏமாத்தத்தை தான் வாக்களிச்சு. முனாஃபிக்குகள் பேசினாங்க. முனாஃபிக்குகள் படைக்கு பயம், முனாஃபிக்குகள் வெள்ளத்துக்கு பயம், முனாஃபிக்குகள் மலைக்கு பயம், முனாஃபிக்குகள் காற்றுக்கு பயம். அதனால் அவங்க அப்படியே மாறிடுற இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஈமான படிச்சவங்க எப்படி தெரியுமா பேசினாங்க? ஈமான படிச்சவங்க மூமின்கள்
அவங்க சொன்னாங்க, ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதக அல்லாஹு வ ரசூலுஹு வ மா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா. இதுதான் எங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் வாக்களித்தது, நடக்குது பாருங்க. வாக்களிச்சது நடக்குது. கொஞ்சம் பொறுங்க, கிடைக்கிறது சின்ன ஒரு டைம் கொடுங்க. ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் உண்மையை சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த நிலைமைகள் அவங்களுடைய ஈமானை இன்னும் கூட்டிருச்சு. உதவியை பார்க்கறதுக்கு ஆசையோடு இருந்தாங்க, உதவி கிடைச்சோன்னே அல்லாஹ்வுடைய முஹப்பத் இன்னும் கூடிட்டு, ரசூலுடைய முஹப்பத் இன்னும் கூடிட்டு. சோதனை. ஆகவே இந்த சோதனையில தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, சோதனையில தோல்வி அடையக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக இவைகளை வீடுகளில் வைத்து சொல்லி பெண்களின், குழந்தைகளின், யுவதிகளின் ஈமான பாதுகாருங்க. சிறப்பில் எழுதுறாங்க, எழுத்த கண்டு பயமாய்க்குது. பேஸ்புக்கில் ஒருத்தர் எழுதுகிறார், இறைவனுக்கு கண் இல்லையாண்டு. அல்லாஹ் பாதுகாக்கும். 4 பேருடைய அந்த மரண படத்துக்கு கீழ் எழுதி, இறைவனுக்கு கண் இல்லையாண்டு. முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவரான்னு தெரியாது. தோத்து போற இடம், வெற்றி அடைக்கிற இடம். இது வெற்றி அடைக்கிற இடம். நாங்க சோதனையில இருந்து கொண்டுதான் வெற்றிகளை பார்த்தவர்கள். வெற்றி செய்திகள் கிடைச்சது சோதனையான நெருப்புக்கு மேல இருந்து கொண்டு. ரசூலா எவ்வளவு நம்பிக்கை. நபிமார்களும் அவங்களோட இருந்தவங்களும் சோதனையும் போது தவண்டு சுருண்டு மடிஞ்சு விலகில்ல, எல்லாம் போய் சேர்ந்து சோதனைக்கு மேல எழும்பி நின்று கிடைக்க போகுதுன்னு நம்பினவங்க. அவங்க குர்ஆன் பயான் செய்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை. ஹஜ்ரத் மூசாவை இருந்தது கொஞ்சம் பேர், ஃபிரௌனுடைய பயங்கரமான படை ஆயுதங்களோடு துரத்தி கொண்டு வந்து, முன்னால் கடல், பின்னால் பட, தப்பிக்க வழியே இல்லை. ஹஜ்ரத் மூசாவோடு இருந்தவங்க சொன்னாங்க, இவ்வளவு நாளும் தப்பிப்பீங்க, மிகச்சிறுவீங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தீங்க மூசா, மாட்டிக்கொண்டோம். இன்னா லமுதரகூன், மாட்டிக்கொண்டாங்க. தப்ப வழியே இல்லை. குதிச்சா கடல்ல மூழ்கி சாக வேண்டியதுதான், திரும்பினா ஃபிரௌன்கிட்ட மாட்ட வேண்டியதுதான். ஈமான் உள்ளவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அது ஒரு நிலைமை, மாற்ற போறோம் என்றது ஒரு நிலைமை. நிலைமையை கண்டு நடுங்கிறவர் ஈமான்தாரி அல்ல. ஹஜ்ரத் மூசா ஈமான்தாரி. நிலைமைக்கு அங்கால அவருக்கு வெளிச்சம் தெரிஞ்சது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கல்லா, நீங்கெல்லாம் வாய் பேச்சு விடுறீங்க, நீங்க சொன்னதும் இங்க நடக்காது. ஏ, என்ற ரப்பு என்னோட இருக்கிறான், தப்பிக்க வழி என்னன்னு காண்பிப்பான். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். யாருக்கு ஏலும் தடியால தண்ணிக்கு அடிச்சு ரோட் போட? உலகத்தில் கேள்விப்பட்டீங்களா? பொல்லால் அடிச்சு ரோட் போட்டது. எத்தனை இன்ஜினியர் வந்து, எத்தனை கல்லு போட்டு, எத்தனை சிமெந்தி பாகு வந்து, எத்தனை பாஸ் வந்து, எவ்வளவு மஷின் வேலை செஞ்சு பாலத்தை போடணும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னார், கையில இருக்கிற தடியால சின்னொரு தட்டு தட்டுங்க. தட்டினார், 12 ரோட் விழுந்துட்டு. அல்லாஹ்வுடைய வாதாது. நிலைமையை கண்டு அஞ்சாதவர்கள் நபிமார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு பாதகமான உடன்படிக்கை. உடன்படிக்கையில ரசூலுல்லாஹ் வந்து எழுதினதை அழிக்க வச்சுட்டானுவன். உம்ராவுக்கு ஹராம் கட்டி போனவர்கள் மக்காவின் நுழைவாயிலே திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இவ்வளவுக்கும் திருப்பி அனுப்பப்படுவார்கள் மக்காவை பூர்வீகமாக கொண்ட முஹாஜிர்கள். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். ஹஜ்ரத் உமரே போய்த்து கேட்டாங்க, நீங்க உண்மையான நபி தானே? அப்படி யார ரசூலல்லாஹ், நீங்க உண்மையான நபி தானே, குஃப்ருக்கு பணிஞ்சு போறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க? மக்கா வெற்றி அடைஞ்சிட்டு சிரிப்பானுங்க. ஒப்பந்தம் உண்டே எழுதி கொள்ளலாம் இருக்குது, இங்கிருந்து கொண்டு மக்கா வெற்றி அடைஞ்சிட்டு என்றாரு.
2 வருஷத்துக்கு பிறகு விளங்கிச்சு, மக்கா கையில வந்த பிறகு. நாங்க எல்லாரும் இந்த நிலைமையை கண்டு தடுமாறி கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட கையில இருக்கிறத பார்த்து பேசிக்கிறாங்க. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, தெளிவான வெற்றியை தரப்போறோம். வாதா வாதா. கந்தக்கில தின்ன வழிகள்ல சஹாபாக்கள் வயிற்றுல கல்லு கட்டி கொண்டிருக்கிறாங்க. மேலான ரசூலுல்லாஹ் எவ்வளவு பசி, 2 கல்லை கட்டிக்கொண்டு அவர்கள் குழியிலே இறங்கி அகழி தோண்டுகிறார்கள். ஒரு அடி விழும்போது சொல்றாங்க, பாரசீகம் எங்கட கையில விழுந்துச்சு. சிரிக்கிறான. தின்னவே வழியில இடுப்பில கல் இருக்குது, அமெரிக்காவை பிடிக்க போறாராம் என்று சொல்றது போல பார்த்து சிரித்தாங்க. நீங்க பசிய பார்த்து யோசனை பண்ணி கொண்டிருங்க, நான் அல்லாஹ்ட கையிலிக்கிறத பார்த்து பேசுறேன். ஹஜ்ரத் உமர்ட காலத்துல பாரசீகம் கையில கிடைச்சிட்டு, அடுத்த அடி ரோம் கையில, அடுத்த அடி ஹபஷா கையில, உலகமே கையில. இதை ஏன் சொல்றேன்டா, பாதிக்கப்பட்டவர்களே, உங்களோட சோதனை, உங்களுக்குரிய பரீட்சை சோதனையில் நடக்குது, சபர்ல நடக்குது. வாயால கையால பிழையானதை எழுதி பரீட்சையில தோல்வி அடைஞ்சிடாதீங்க. சந்தர்ப்பத்தை பிடிச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஹுதைபியால போய்த்து நிக்கிறாங்க. ஹுதைபியாவுக்கு போனண்டு ராவு பெரியோர் மலை. காலையில் ஒழுமினு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியுமா? சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியாது. சொன்னாங்க, நேத்து ராவு பெஞ்ச மழை இருக்குதே, இதால ஒரு கூட்டம் மூமினாயிட்டு இன்னொரு கூட்டம் காபிர் ஆயிட்டுனா, மழை 2க்கு பிரிச்சு போட்டு. அது எப்படி? யாரெல்லாம் மழையை பார்த்து இந்த மழை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில பெஞ்சது, அவனுடைய கிருபையை கொண்டு பெஞ்சதுன்னு சொன்னாங்களோ அவங்க என்னை ஈமான் கொண்டாங்க, நட்சத்திரங்களை சாத்திரத்தை மறுத்துட்டாங்க. யாரெல்லாம் இந்த நட்சத்திரத்தால மழை பெஞ்சது என்று சொல்றாங்களோ, நட்சத்திரத்தை ஈமான் கொண்டு அவர்கள் என்னை மறுத்துட்டாங்க. மழையால 2 குரூப் பிரிஞ்சிச்சு. அதுதான் நான் சொன்னேன், தண்ணி வந்து 2 பிரிச்சிருச்சு. சோதனை நடக்குது. சோதனையில் வெற்றி கொள்ள வழி, முதலாவது பொறுமை செய்யுங்க. பொறுமை செய்யுங்க. பொறுமையின் அடையாளம் என்ன தெரியுமா? தாங்க முடியாத நிலைமை, முன்னால் வழிகள் தெரியுதில்லை, தஹஜ்ஜுதுல விழுந்து அழுங்க. எல்லாரும் தூங்குற நேரம் மனதில் இருக்கிற வலியிற சத்தம் அரசுக்கு கேட்கும். மனதில் இருக்கிற வலி மீடியாவில கேட்கணும். எங்களோட கில்ல தாங்க என்று கேட்கிறது. அது ஏதோ ஒரு குழு, ஒழுங்கமைப்பு குழு சொல்றாங்க, அது வேற விஷயம். தனிப்பட்ட முறையில சுவால் செய்ய வேணாம். கஷ்டமான நேரம் தான், யாசகம் கேட்காதீங்க. அல்லாஹ்ட ஹஸானா திறந்திக்குது. அல்லாஹ் பார்க்கிறான். ஜனங்களுக்கு முன்னால கேட்கிறாரா, கேளு தாரேன்னு நான் சொல்ற நேரம் கண் விழிச்சு எனக்கிட்ட கேட்கிறாரா? ஒவ்வொரு தஹஜ்ஜுதிலையும் ரப்ப அனௌன்ஸ் பண்ணி கொண்டே இருக்கிறான். கேட்கிறவங்க இருக்கிறீங்களா? தாரன். புகாரி ரிவாயத். ரப்பிட்ட கேளுவோம். தஹஜ்ஜுதில எப்படி வரணும் தெரியுமா? சுஜூதில யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹ் ولا تكلني إلى نفسي طرفة عين ولا إلى أحد من خلقك. நித்திய ஜீவனே, எல்லாரும் மௌத்தா போறவங்க, மௌத்தாகாதவன் நீதான். நிலையாக நிற்பவனே, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. உன்னிடத்தில் இருக்கிற இரக்கம், அந்த ரஹ்மத்தை கொண்டு உன்னிடத்தில் உதவி தேடுறேன். ரொம்ப பெரிய பரிதாபத்தில் நான் இருக்கிறேன். என் நிலைமையை சீராக்கிறப்பே. அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹு,
எந்த வேலைகளை எனக்கு பொறுப்பு சாட்டிடாதே, நீயே பார்த்து செஞ்சு கொண்டு எந்த தலையில கட்டிடாதே, நீயே பார்த்து செஞ்சிடே யா அல்லாஹ். எந்த ஒரு படைப்பினத்தினது கை நீட்ட வச்சிடாத. வலா இலா அஹதின் மின் ஹல்கிக். ஒரு பெரிய முஹத்திஸ் எழுதுறாரு, தஹஜ்ஜுத்ல இந்த வார்த்தைகளை யாரு சொல்றாரோ நடக்காதென்று உலகம் சொல்றதை அல்லாஹ் நடத்துவானாம். முஸ்தஹில் நடக்கும், இது நடக்காது, சாத்தியப்படாது என்று உலகத்தில் உள்ளவங்க சொல்றாங்களே, அல்லாஹ் அதை நடத்துவான். அழுங்க தஹஜ்ஜுத்ல, பெண்களை அழ சொல்லுங்க, சிறுவர்கள் பாவம் இல்லாதவர்கள் சுபகிலே தஹஜ்ஜுத் நேரத்திலே எழும்பி சிறுவர்களுக்கு துஆ செய்ய சொல்லுங்க. நிலைமை மறுபக்கத்துக்கு பிறண்டிடும், மறுபக்கத்துக்கு பிறண்டிடும். இதுல பெனிஃபிட் என்ன தெரியுமா? இந்த சோதனையால் உங்களுக்கு கிடைக்கிற முதலாவது லாபம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், உங்களோட பட்டோலில் இருக்கிற பாவங்கள் உங்களுக்கு தெரியாமலே அழிஞ்சிட்டு, போன்ல மெசேஜ் டிலீட் ஆகிற மாதிரி சோதிக்கப்பட்டு பொறுத்து கொண்டு நிற்கிற மனுஷரோட பாவம் எல்லாம் அழிஞ்சிட்டு. பஷாரத், நன்மாராயம், அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடிக்கிறவனுக்கு கிடைக்கிற லாபம். குர்ஆன் சொல்லுது, வலியுமஹிஸல்லாஹு அல்லதீன ஆமனூ, மூமின்களுடைய பாவங்களில் இருந்து அவர்களை துப்பரவு படுத்த இந்த சோதனைகள் அனுப்புறோம். தம்ஹீஸ். பல பேருடைய பட்டோல அன்றைக்கு பிறந்த பாலகம் மாதிரி ஆயிக்கும். சோதனை எவ்வளவு பெருசோ, இழப்பு எவ்வளவு பெருசோ, தொந்தரவு யாருக்கு கூடயோ, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டி. இது பாதிக்கப்பட்டவங்களோட எக்ஸாம் பேப்பர். பாதிக்கப்படாதவங்களுக்கு அல்லாஹ் தந்திக்குது சுக்ருடைய பேப்பர். உங்களுக்கு தந்ததால நீங்க இந்த நேரத்தில் என்ன செய்ய போறீங்க? அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களை சொல்லிக்குது கேட்க வானம், வாய திறக்க வானம் என்று உங்களுக்கு சொல்றோம், தேடி பார்த்து கொடுங்க. அல்லாஹ்வோட தர்த்தீப் எப்படி பாருங்க. எங்களுக்கு தந்திக்குது சுக்ருடைய பேப்பர். உங்கள்கிட்ட பலம் இருக்குதா, உடல் வளம் இருக்குதா, பணம் இருக்குதா, அதிகாரம் இருக்குதா, இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவு செஞ்சு நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆக இல்ல, உங்கள்கிட்ட இருக்கிறத பிடுங்கி எடுத்துருவான். ரெண்டு ஜாதி பேப்பர். அல்லாஹ் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறான், அவங்களோட பணத்தால சொர்க்கத்தை கட்டிக்கொள்ள. அவங்க ஹலாலாக உழைச்ச பணம், இந்த பணத்தினால உணவு கொடுக்கிறாங்க, இந்த பணத்தினால உணவு பொருள்களை கொடுக்கிறாங்க, இந்த பணத்தினால தளவாடங்களை கொடுக்கிறாங்க, இந்த பணத்தினால விழுந்த வியாபாரியை எழுப்பி நிறுத்துறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பாக்கியம் கொடுப்பா தெரியுமா? யாரோட வீட்டுக்குள்ள இவரோட பணம் போயிச்சோ அவங்களோட அமல்களுடைய கூலி இவரோட பட்டோலைக்கு வந்து கொண்டிருக்கும். பெரிய சான்ஸ்காரர். ஒரு வீட்டை பைத்து சுத்தம் பண்ணி கொடுக்கிறீங்க, ஒரு மூமின் அவர் அதை கண்டு நிம்மதி பெருமூச்சடைகிறார், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார், கை நீட்டி துஆ செய்கிறார். அந்த வீட்டில் சுஜூது செய்யறாங்களே, அவ்வளவு பேரோட கூலியும் உங்களுக்கு கிடைக்கும். சுஜூது செய்ய வழி அமைச்சு கொடுத்தீங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சாதாரண நிலைமையில உள்ளவங்களை பத்தியே சொன்னாங்க. வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்த். இப்படியான இக்கட்டு, ஆபத்து அல்லது ஒரு பேரிடர் இந்த மாதிரி கட்டத்தில் இல்ல, சாதாரண ஒரு காலத்தில் ஒரு மூமினுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா அல்லாஹ் மறுமையில் அவரை தேடி உதவி செய்வான். பேரிடர்ல உதவி செஞ்சா பிடிக்கும். ஹிஜ்ரத் போனவங்க எல்லாரும் இழந்துதான் போனாங்க. ஹிஜ்ரத் போனவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. அது ஒரு வெள்ளம் மாதிரி தான். சம்பரிச்சது எல்லாத்தையும் மக்கால பறிச்சு கொண்டாங்க. பறிச்சுட்டு தான் போனவங்க. அவங்க யாருமே போய்த்து மதீனால எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தோம் எங்களே தாங்கன்னு கண்ணீர் வடிக்கல.
கனவான்களாக நடந்து கொண்டாங்க. ஆனால் கேட்கல என்று சொல்லி மதீனாவில் உள்ளவங்க கண்டுகொள்ளாம இருக்கல, மதீனாவில் உள்ளவங்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க. பொம்பளை ஒண்ணுமெண்டா கல்யாணமும் முடிச்சு தாரோம், சொத்தில பாதிய தாரோம், ஊட்டில ஹாஃப் தாரோம், இப்படி கொடுத்தாங்க அன்சாரி. கேட்காத முஹாஜிரிகளை உயர்த்தினான், கேட்காமலே கொடுத்த அன்சாரிகளை உயர்த்தினான். அன்சாரிகளை உயர்த்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பாதிக்கப்படாத சோதிக்கப்படாத ஒரு முஸ்லிமுடைய காதில செய்தி விழுகுதுண்டா அவர் உண்மையான முஸ்லிம், ஈமானுடைய கரண்ட் அவர்கிட்ட இருக்குதுண்டா கை வெட்டிப்பட்ட உடனே உடல் துடிக்கிறது போல துடிக்கணும். எங்கட உம்மத்தோட ஸ்பெஷல் அதுதான். ரசூலுல்லாஹ் வளர்த்துட்ட உம்மத்தோட ஸ்பெஷல் அதுதான். நாங்க எல்லாரும் பல ஊர்கள்ல, நாடுகள்ல, நிறங்கள்ல, மொழிகள்ல பிரிஞ்சிருந்தாலும் ஒரு பொடி. நாங்க கமசலி ஜஸ்ஸதின் வாஹித், ஒரு பொடிய போல. நாங்க ஒரு உறுப்பு காயப்பட்டால், நோய் ஏற்பட்டால் கண்ணும் விழிக்கும், அடுத்த உறுப்புகளும் கஷ்டப்படும். இது போலதான் நாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யஹூதியிட கடன் எடுத்தாங்க, தங்க காசி கடன் எடுத்தாங்க. அதுக்கு முதல்ல கேட்டாங்க, பணம் தேவைப்படுகிறது, சஹாபாக்கள் உங்கள்கிட்ட இருக்குதா? சஹாபாக்கள் யார்கிட்டும் இல்ல, சஹாபாக்களிட கஷ்டம். நபி அலைஹிஸ்ஸலாம் யூதனிட்ட கடன் வாங்கினாங்க. பாருங்க, யூதனிட்ட, முஸ்லிம்களோட பரம விரோதி யஹூதி, அவன்கிட்ட கடன் வாங்கினான். அவரோட பேரு ஸைத் இப்னு ஸஅனா. டேட் ஒன்று கொடுத்தாங்க, இத்தனாம் தேதி தாரேன். அவன் 2 நாளே முன்னால வந்துட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீத் நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேவலமா பேசினார். நீங்க எல்லாம் இப்படித்தாண்டா ஏமாத்துற பாட்டி, எடுத்த கடனை உடனே கொடு, கேவலமான ஆட்கள். ஜுப்பாவு கிட்டால பிடிச்சி மதில்ல சாத்தினானாம். ஹதரத் உமர் பின்னால போய்த்து அவனு ஹதரத் ரசூல்லா பின்னால போய்த்து வாழை தூக்கி காட்டினாங்க, உன்னை களத்தை வெட்டுவோம் பாருங்க. இவ்வளவுக்கும் இந்த அடி ஏற்றெல்லாம் வாங்கி கொண்டு யாரே தெரியுமா கடன் வாங்கினாங்க? முஸ்லீம்கள்ல சில மக்களுக்கு தின்ன வழி இல்லை என்று கேள்விப்பட்டு அதுக்கு உதவி செய்யத்தான் யூதனிட கடன் வாங்கிக்கிறான். இஸ்ததான் அலி ஃபுகராயில் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் ஃபுகராக்களுக்கு உணவு கொடுக்கிறதுக்கு சஹாபாக்கள் இடத்துல இல்ல, தன்னிடத்துல காசு இல்ல, யூதனுக்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய பெருந்தன்மை இது காட்டினாங்க. நீங்கள் இதை விட நல்லா நடந்துக்கோங்க. ஷுக்ர். நிறைய பேர் நினைக்கிறாங்க சுக்ரண்டா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா சுக்ரண்டே. சுக்ருடைய ஆக கடைசி கட்டம் அது. சுக்ரில் ஆக பெரியது உள்ளதை எல்லாம் ரப்புக்கு செலவழிக்கிறது. உள்ளதை எல்லாம் ரப்புக்காக செலவழிக்கிறதான் நன்றியுடைய ஆக பெரிய விஷயம். இந்த சோதனை தான் எங்களுக்கு நடந்து கொண்டே சோதிக்கிறான் ரப்பு. இதிலிருந்து எடுக்க வேண்டிய பாடம், இந்த நிலைமையிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம், முதலாவது அல்லாஹுடைய குதிரத்தை படிப்போம். குதிரத் என்ன? என்னதான் உலகம் விண்ணை தொடுமளவுக்கு விஞ்ஞானத்திலும் டெக்னாலஜியிலும் முன்னேறினா ஒரு தண்ணியை தாக்கி பிடிக்கிற சக்தி இல்லை. எல்லாரும் வந்ததுக்கு பிறகு கதை விடுறாங்கத்தான், வர முதல்ல நிறுத்துறதுக்கு ஆள் இல்லை. நிறுத்த இயலா, நிறுத்துறதுக்கு இயலா. நீங்க பலகீனர்கள் என்பதை உணர்ந்துக்கோங்க. நல்லா உணர்த்தினான். அல்லாஹ் நீ ரப்பு தான், நாங்க அப்து தான், நீ ஹாலிக் தான், நாங்க மக்லூக் தான் என்று பணிஞ்சு விழுந்த இடம் இது. எல்லா தலை நிமிர்ந்தவர்களையும் குட்டி குனிய வைக்கிறேன். வெள்ளம் ஒரு குட்டு போட்டுச்சு, திமிரில் இருக்காதே, அடிமையாக இரு. அடிமைத்தனத்தை காட்டி தந்துச்சு. இரண்டாவது ரப்பு படிப்புகிறான்,
எந்த நாளும் பாவத்தோட விளையாடாதீங்க. பாவம் ஒரு நாளைக்கு பிடிக்கும், பாவத்தோடு இருக்க வேணாம். பாவம் ஆபத்தானது. செய்யற ஒவ்வொரு பாவமும் பாம்பு போல. பாம்பு குட்டிய படுக்கிற ரூம்ல பெட்ரூம்ல போட்டுக்கொண்டா ராவை தூக்கம் போகாது. இது போல இருக்கணும். எந்த நேரத்தில் கடிக்கும் என்று தெரியா. பாவம் எப்படித்தான் எந்த நேரம் வந்து கடிக்கும் என்று தெரியா. அதனால் எங்களோட ஊர்கள் வளமாகிறதுக்கு எங்களை மாத்தினா வார வெள்ளத்தை நிப்பட்டிடும். அரசாங்கம் ஆத்த பெருசாக்கினா அல்லது எங்களோட ஊரை வேற இடத்துக்கு மாத்தினா நின்றும் நினைக்காதீங்க. அதெல்லாம் கனவுகள். ரப்பு சொல்லான், பாவத்தோடே தொடர்ந்து இருந்தா நீங்க எகின் இருந்தா பாதுகாப்பு நினைக்கிறீங்களோ அவடத்தால பிடிப்போம் உங்களை. சனஸ்ததிரிஜுஹும் மின் ஹைசு லா யஅலமூன். பாவிகளை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிடிப்போம். மின் ஹைசு லா யஅலமூனுக்கு புகாரில தஃப்சீர் எழுதிருக்குது. மின் ஹைசு மஅமனுஹு, எங்க சேஃப்டியான இடம்னு நினைச்சாங்களோ அங்க வச்சு பிடிப்போம். சுனாமி வந்த நேரம் 22 வருஷத்துக்கு முன்னால் எல்லாரும் நினைச்சாங்க மலைப்பகுதியில போயிட்டு இருந்தா பாதுகாப்பு, கடலுக்கு பயந்து. இப்ப நினைக்கிறாங்க மலையில உள்ளவங்க கரையோரத்தில் வைத்து நின்றா மல்லம், ஏன்னா மலையில சரியுது. நாங்க மூமின்கள், எங்களுக்கு வெள்ளத்தோட பேச்சு இல்ல, எங்களுக்கு காத்தோட பேச்சு இல்ல, எங்களுக்கு மலையோட பேச்சு இல்ல, எங்களுக்கு கடலோட பேச்சு இல்ல. காத்த அனுப்பினவனோட பேச்சு, தண்ணிய அனுப்பினவனோட பேச்சு. ஈமான் இல்லாதவங்க மலையோடையும் தண்ணியோடையும் பேசிக்கோங்க. நாங்க பேசுற தண்ணியை அனுப்பினவனோட, நாங்க பேசுற மலை அனுப்பினவனோட. அவன் நல்லவன்டா, அவனோட எங்கட உறவு நல்லவன்டா, அவன் எந்த நேரம் நிறுத்துவான். உறவு மோசமண்டா அன்னையே கட்டினாலும் உடச்சி உள்ளால் அனுப்பிடுவான். ரப்போட தொடர்பு செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கிற மாதிரி படிச்சு கொடுத்தாங்க. மிம்பர் மேடைக்கு மேல இதை படிச்சு கொடுத்தாங்க. ஒரு கிழமை ஹுத்பா ஓதிக்கொண்டிருந்தாங்க. ஒரு மனுஷன் ஒன்று சொன்னார், யா ரசூலல்லாஹ், தண்ணி இல்ல, விவசாய நிலங்கள்ல அழிஞ்சு கொண்டு போகுது, ஹலக்கத்தில் மவாசி, எங்கட ஒட்டகம் எங்கட ஆடுகளும் செத்து கொண்டு போகுது, கால்நடைகள் செத்து கொண்டு போகுது, குடிக்க தண்ணி இல்லை யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்லிலே கையை தூக்கி என்ன துஆ செஞ்சாங்க? அல்லாஹும்ம அகிஸ்னி, அல்லாஹும்ம அகிஸ்னி, ரப்பே மழை பொழிய வச்சிருவாய். மிம்பரிலிருந்து இடங்கள்ல அவரோடான வாட்டி காட்சி எடுத்த மதீனால, சூரியன் மிகவும் வேகமாக சுட்டரிச்சு கொண்டிருந்த மதீனால கொஞ்சம் கொஞ்சமாக மழை மேகம் வருது. பள்ளியிலிருந்து வெளியில போகல ஓடு மழை. மதீனா இருட்டாயிச்சு. ஜும்மா ஹுத்பா முடிய மதீனா இருட்டாயிருச்சு. இது புகாரியில முஸ்லிம்ல இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். எவ்வளவு மழை! அடுத்த கிழமை ஜும்மா வரைக்கும் மழை. அடுத்த கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா நிக்கிறாங்க. அவரோ வேறொருத்தர் ஒளிவி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், போன கிழமை தண்ணி இல்லாம செத்துது, அடுத்தது கொஞ்சமும் வெள்ளம் வந்து சாகதிப்பார். சாலத்தில் அவுதியா, எங்கட காணெல்லாம் நிறைஞ்சி, குளமெல்லாம் நிறைஞ்சி, ஆறெல்லாம் நிறைஞ்சி, ஊடுகள் எல்லாம் இடிஞ்சு விழுகுது யா ரசூலல்லாஹ், துஆ செய்யுங்க. அதே மிம்பர்ல இருந்து அடுத்த அடி அடிச்சாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, மலவானம் என்று சொல்லல, மலையால மனுஷனுக்கு தீங்கு வராம எங்க பயனளிக்குமோ அங்கக்கு மலையை திருப்பு. ஓடைகளுக்கு மேல, ஆறுகளுக்கு மேல, மலை உச்சிகளுக்கு மேல மலை அனுப்பிட்டு துவா கேட்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்ப குத்துபா முடிஞ்சு வெளியில போக முதல் அந்த வெயில் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டினாங்க, மேகத்தை கொண்டு வர மேலும் மேகத்தை அனுப்ப மேலும் இந்த கைக்கு, கையை உயர்த்தோனும் ரப்பிட்ட. விஞ்ஞானிக்கு ஏலா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மூமினுக்கு கேளும், கையால மேகத்தை கொண்டு வரவும் கையால மேகத்தை அனுப்பவும். மலை ஈமான படிச்சு கொடுத்து, மலை ஈமான படிச்சு கொடுத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே பஜார்
எங்கட பொருளாதாரம், எங்கட ஹலால் எழுந்திருக்கிற இடம். இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக போனது போலவே போயிடலாம், சில மாற்றங்களை செய்யணும். நாங்க நினைக்கக்கூடாது பாதிக்கப்பட்டவங்க செஞ்ச பாவத்தால வந்தீங்கன்னு. அப்படி நடக்கிறது சம்பூர்ணமான பிழை. பாதிக்கப்படாதவர் செஞ்ச பாவத்துக்கும் பாவமே அறியாதவர் தண்டிக்கப்படையிலும். குர்ஆன் சொல்ற விளக்கம் இது. பாவமே செய்யாதவரே பாவத்தினால தண்டிக்கப்படையிலும். குர்ஆன் இதுக்கு ஆதாரம் இருக்குது. மாறணும், பஜார் மாறணும், பஜார் மாறணும். உங்களோட பஜார் மதீனாவுடைய பஜார் போல பரக்கத்தான பஜாராக மாறணும் என்றா அல்லாஹ் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திக்கிறார். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு எல்லாரும் திரும்பணும். முதலாவது, பஜார்ல இருக்கிற முதலாளி தொழிலாளி எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வந்துட்டு வாங்க சொன்னாங்க. ப்ரோக்ராம் பண்ணுங்க, எல்லாரும் கடையை அடைங்க. அந்த 10 நிமிஷத்துல உஹது மலை தங்கமா போறல, பள்ளிக்கு வாங்க. நிலைமை வந்தா விளங்கணும், குட்டொண்டு படுகுது, அடுத்தது வாழை தூக்க முந்தி பயந்து கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ற அத்தாட்சிகளை முஸ்லிம்களுக்கு அனுப்புறதுக்கு தெரியுமா, நீங்க நடந்து கொள்றதுல எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு பயமுறுத்தியும் பயப்படாட்டி என்னாகும், நிலைமை ஆபத்து. வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, அத்தாட்சிகளை அனுப்புற, அடியார்களை பயமுறுத்த. காத்து அத்தாட்சி, வெள்ளம் அத்தாட்சி, மழை அத்தாட்சி, மேகம் அத்தாட்சி அனுப்புற, பயப்பட. உங்களோட நான் சந்தோஷம் இல்லை, நடந்து கொள்ற முறையில எனக்கு கோபம் வருகிறது, திருந்திக்கோங்க. ரெட் லைட் பத்துது. பாருங்க, நிறைய இடங்கள்ல கிரகணம் வந்தா ஆட்கள் கணக்கெடுக்கிறது. 2 மாசத்துக்கு முதல்லையும் சந்திர கிரகணம் வந்துச்சு. எத்தனை பேர் தொழுதீங்க? ராவு 11 மணிக்கு கிரகணம் வந்துச்சு. எத்தனை பேர் தொழுதாங்க? சில ஊர்கள் அப்படி தொழுகையும் நீக்கிறதே தெரியா. அல்லது வாரதி ஊர்ல 1000 பேர் இருப்பாங்க, 40 பேர் வார, 25 பேர் வார. கிரகணம் லேசான ஒண்ணு நினைச்சீங்க. கிரகணம் வாரது ரெட் லைட், அது எச்சரிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இதுல மறைவு வருகிறதுண்டா அடியார்களை பயமுறுத்துறதுக்கு அல்லாஹ் அனுப்புறான். கிரகணம் வார பயமுறுத்த, அதை தந்தத்துக்கு பிறகும் பயந்து இஸ்திக்பார் செய்யல, செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளல, தொழுகையை சீராக்கல்ல, திலாவத்தை சீராக்கல்ல, ஹராமான வியாபாரங்களை உடல்ல, பொய் சொல்லி வியாபாரம் பண்றத நிறுத்தல்ல, இஸ்லாம் தடுத்த பொருள்களை விற்பனை செய்யறத நிறுத்தல்ல. அதுக்கு பிறகு என்ன வரும்? அதுக்கு பிறகு அடுத்து. அதனால ரசூலுல்லாஹ் அந்த தொழுகையை முழு இஸ்திக்பார் ஆக்கினார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மதீனால கிரகணம் வந்துச்சு, மதீனா இருட்டாய் கொண்டு போகுது. இந்த நிலைமையில ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறதுக்காக ஓடோடி வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு ரூம்ல இருந்து வந்தாங்க, உடுப்பு கூட சரியா உடுத்தில்ல, மேலாட கீழே விழுது, பயந்து வருது, கியாமத்து வரப்போகுதோன்னு பயத்துல வந்து கிரகணம் முடியும் வரைக்கும் தொழுதாங்க. ஒரு ரக்காத்தில 2 ருக்கு, 2 ரக்காத்தில 4 ருக்கு, நீண்ட கிராத், தௌபா, அழுக, இஸ்திக்பார், சதகா கொடுங்கன்னாங்க. இந்த நேரம் அல்லாஹ்வை கூலாக்கினுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு பிறகாவது அந்த நிலைமைகள் வந்தா, எச்சரிக்கைகள் வந்தா கவனமாக்குங்க. நான் எப்பவும் கிரகணம் வரும்போது எங்க இருக்கிறோம் அவர்களை தொல்ல வைக்கிறேன், விடுகிறல்ல. சென்ற ரமதான்ல வந்துச்சு ஈரோப்ல, 27ஆம் ராவு காலையில இரவெல்லாம் அமலில முழிச்சிட்டு மக்கள் தூங்குறாங்க, விடல்ல. அதான் விழிந்து தப்போணுமா, கிரகண தொழுகை வாங்க, 10 மணிக்கு தொழுக காலையில. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த 2 வகையான பரீட்சையும் நடக்குது. ஒன்று சோதனை, பொறுமையுடைய பரீட்சை. அடுத்தது
பாதிக்கப்படாதவர்கள் கொடுத்து உதவுகிற சுக்ருடைய சோதனை. இந்த ரெண்டிலையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு தரும். ஆகவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த சோதனையின் போது நீ மிகப்பெரிய ஒரு சோதனையை கடந்த வாரம் ஏற்படுத்தினாய் யா அல்லாஹ், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்துக்குரிய உம்மத்தை நீ சோதனைக்கு உட்படுத்தினாய் யா அல்லாஹ், அவர்களில் யாரெல்லாம் உயிரிழந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஷஹீதுடைய உயர்ந்த பதவியை மறுமையில் கொடுத்து சந்தோஷப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அவர்களை இழந்து யாரெல்லாம் சோகப்பட்டார்களோ அந்த உள்ளங்களை ஈமானுடைய வெளிச்சத்தினால் நிரப்புவாயாக, சந்தோஷங்களை கொடுத்தருள்வாயாக. அவர்களுடைய துன்பங்கள் இருந்து அவசரமாக மீண்டெழுவதற்குரிய வழிகளை நீ செய்து கொடுத்தருள்வாயாக. யாரெல்லாம் வீடுகளை இழந்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு சபுரை கொடுத்து அந்த இழப்பை அவர்களுடைய சொர்க்கத்துக்கு காரணமாக்கி அதைவிட சிறந்த வீடுகளை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. அது உன்னுடைய தாத்துக்கு பயன்படுத்தப்படுகிற வீடுகளாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் பொருளாதாரங்களை இழந்தார்களோ அவர்களுடைய வியாபாரங்களை இழந்தார்களோ ரப்பே அந்த இடத்திலே அவர்களுக்கும் பொறுமையை நசீபாக்குவாயாக. உன்னிடத்திலேயே மன்றாடி கேட்டு பெறக்கூடிய மனதை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. அந்த வியாபாரத்தில் என்னென்ன பிழைகள் இருந்ததோ அதை திருத்திக் கொள்வதற்கு இந்த நிலைமையை காரணமாக நீ ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ சிறந்ததை கொடுத்தருள்வாயாக, ஹலாலானதையே கொடுத்தருள்வாயாக. நீ எந்த ரிஸ்கை பார்த்து சந்தோஷப்படுவாயோ துஆக்களை கபூல் செய்வாயோ அந்த ரிஸ்கை அவர்களுக்கு சிறப்பாக கொடுத்தருள்வாயாக. யாரிடத்திலேயும் கை நீட்ட வச்சிடாதே யா அல்லாஹ், யாரிடத்திலேயும் கை நீட்ட வச்சிடாதே யா அல்லாஹ். நீ கனி, எவரையும் பிச்சை கேட்கிற ஃபகீர்களாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். கண்ணியமாக வாழ்ந்த மக்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக, கண்ணியமாக இருந்த மக்களை கண்ணியமாக மீண்டெழச் செய்திடுவாயாக. யா அல்லாஹ் நீ ஆபத்துகள் இருந்து இந்த நாட்டை பாதுகாத்தருள்வாயாக, முழு உலகத்தையும் பாதுகாத்தருள்வாயாக. நாங்கள் செய்த ஏதோ தவறுகள், நிச்சயம் தவறுகள் இருப்பதை நாங்கள் அனைவர்களும் ஒத்துக்கொள்றோம் யா அல்லாஹ். பெரும் பெரும் தவறுகளை செய்திருக்கிறோம், அதற்காக உன்னிடத்திலே தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். இனி அந்த தவறுகளை செய்ய மாட்டோம், இஸ்திக்பார் செய்கிறோம். எங்கள் அனைவர்களை நீ மன்னித்திருவாயாக. நஸ்தக்ஃபிருல்லாஹ வ நதூபு இலைக், நஸ்தக்ஃபிருல்லாஹ வ நதூபு இலைக், நஸ்தக்ஃபிருல்லாஹ வ நதூபு இலைக். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னா குன்னா மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னா குன்னா மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னா குன்னா மினல் ஸாலிமீன். اللهم حوالينا ولا علينا، اللهم على الآكام والجبال والأودية يا أرحم الراحمين. اللهم